ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம் ஆஃப் டுகு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஜூடியோ ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிடலான்ட்டு சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா. இது நாங்கள் ஒரு பிரஞ்ச் டைமில் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதனால மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராகவே சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இன்றைக்கி வழக்கம் போல் எப்பவுமே உபரில் தான் புக் பண்ணுவோம். உபர் அதாவது எங்கள் வீட்டிலேருந்து இந்த ஜூடியோ வித்தின் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கா. ஸோ அதனால் கொஞ்சம் பக்கமாக இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அந்த கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு கம்மிங்கிறதுனால. அதனால ரேப்பிடோவில் புக் பண்ணோம். வித்தின் 5 மினிட்ஸ்லேயே டக்குன்னு ஆட்டோ வந்துச்சு. ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நீங்கள் பெங்களூரில் எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு விசிட் அவுட்டிங் மாதிரி போகிறீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு மார்னிங் டைம்லேயே போயிட்டு வந்தோன்னா டிராஃபிக்லேருந்து தப்பிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சமாக தான் டிராஃபிக் இருந்தது. இது சாட்டர்டே. ஸோ இதுதான் எங்கள் பிளேஸில் இருக்கிற ஜூடியோ. ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, இப்போ தான் பில்ட் பண்ணியிருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சதுமே நமக்கு கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய இயரிங்ஸாக இருந்துச்சு. எனக்கு சின்னதாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி, போட்டும் போடாத மாதிரி இருக்கிற அந்த ஸ்டட்டு டைப்பில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். பட் அங்கே கொஞ்சமாக தான் அந்த கலெக்ஷன்ஸ் இருந்தது. எல்லாமே பிரைட் கோல்டு அப்புறம் பிரைட் சில்வர் கலரில் இருந்தது. ரோஸ் கோல்டில் சர்ச் பண்ணேன், அது கிடைக்கல. அக்சசரிஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. மெயினாக அந்த பிரேஸ்லெட் டைப்பில் இருக்கிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் என்னோடய விரிஸ்ட் அந்த கை சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த அக்சசரிஸ் கலெக்ஷன்ஸில் ஒன்று ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் ஒரு வளையம் மாதிரி இருக்குது. பட் இது நெக் பீஸ் தான். நம்ம வெஸ்டர்ன் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணும்போது போடுறதுக்கு, அந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அக்சசரிஸ் கலெக்ஷனுக்கு அப்படியே பக்கத்தில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எல்லாமே கேர்ள்ஸ் தானே நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கேர்ள்ஸ்க்கு தான் பக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் இந்த ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வீடியோவில் மேபி பெருசாக தெரியலாம். ரொம்ப சின்னது, ஒரு ஃபோனு அப்புறம் காயின், கொஞ்சம் அமௌண்ட்டு, இல்லைனா ஏடிஎம் கார்டு, இந்த மாதிரி வேணால் வச்சுக்கலாம். பெரிய ஹேண்ட்பேக்லாம் கிடையாது. வாட்ச் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி லாஸ்ட் இயரே இருந்திருக்கு. இப்போவும் அதே டிசைனில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் இதில் ஒன்று வாங்கினேன். இது பக்கத்துலேயே லேடிஸ் வியர் கலெக்ஷன்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. எல்லாமே இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பின்ட்ரெஸ்ட் தீம், இன்னொன்று போஹோ தீம்ன்ட்டு. ஏன்னா இப்போ போஹோ ரொம்ப வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டி ஆகிட்டுருக்கு. ஃபோட்டோஷூட்லேருந்து ட்ரெஸ்லேருந்து வீட்டோட டெக்கர் வரைக்குமே அவ்வளோ ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. இந்த போஹோ தீம் ட்ரெஸ் எல்லாமே ஒன்று எக்ஸ்எல்ல இருக்குது, இல்லைனா XSல இருக்குது. எஸ்ஸு எம் இந்த ரேஞ்சில் இல்லை. வியர் பண்ணி பார்த்தப்போ ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அது எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா Feb to March மிடில் வரைக்குமே 50% சேல் ஆஃபர் போட்டிருப்பாங்க போல். ஸோ அதில் நிறைய பேர் வாங்கினதுனால பாதி ஐட்டம் கொஞ்சமாக தான் இருந்தது. அதாவது நிறைய பேர் எம் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, மீடியம் சைஸில் இருக்கிறவங்க, ஸ்மால் சைஸில் இருக்கிறவங்க. ஸோ அது எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆகிருக்கு. இனிமேல் ரீஸ்டாக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். க்ராப் டாப் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேஸ்டல் ஷேட்ஸ்லேருந்து டார்க் ஷேடுமே இருந்துச்சு. நிறைய பிளாக் கலரில் இருந்துச்சு, ஒயிட் இருந்துச்சு, பேஜ் இருந்துச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்லீவ்லெஸ் டனிக் இன்னராக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வெளியில் அந்த க்ராப் டாப்போட அந்த சைஸ் நமக்கு கம்மியாக இருந்தாலுமே நமக்கு வியர்டாக தெரியாது. டனிக்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹை நெக் இல்லாமல் கொஞ்சம் வி ஷேப்பில், ரவுண்ட் நெக்கில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, க்ராப் டாப் நமக்கு காலராக இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி காமெடியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே பின்ட்ரெஸ்ட் தீம் தான். ஒயிட்டு ப்ளோன்ட்டு ஒரு பீச்சி வைப் கொடுக்குற மாதிரி நிறைய ட்ரெஸ் இருந்துச்சு. ஆனால் அதில் முக்கால்வாசி ஒன்று ஃபுல் ஸ்லீவாக இருக்குது, தொலைன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்லீவே இல்லாமல் தின்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. கேர்ள்ஸ் செக்ஷன் முடித்து வந்தேன்னா போனால் போதுங்கிற அந்த ரேஞ்சில் தான் இருக்குது பாய்ஸோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஏன்னா கொஞ்சமாக வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ்லாம் பாய்ஸ்க்கு இல்லவே இல்லை. ஓரளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் ஒரு ஹாலில்
அ அதாவது பாய்ஸ்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணுவாங்க, டீ-ஷர்ட்லேருந்து, புல்லோவர்லேருந்து எல்லாமே இருக்குது. பட் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுருக்காங்க. அந்த செக்ஷன் முடிச்சு வந்தீங்கன்னா, கிட்ஸ் செக்ஷன் இருக்கு. கிட்ஸ் செக்ஷன்ல ஏதோ இந்த உலகத்தில வந்து கேர்ள் பேபீஸ் தான் இருக்கிற மாதிரியும், பாய் கிட்டே இல்லாத மாதிரி தாங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கேர்ள் பேபீஸ்க்கு. பார்க்குறதுக்கு அழகழகா இருக்குது. 79லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 399க்குள்ளேயே முடிஞ்சிடுது. பட் இந்த டுக்குக்கு வந்து கிடைக்கவே இல்லை. சில இது வந்து யூனிசெக்ஸ்ன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் அது பார்க்கும்போதே தெரியும் அது கேர்ள் பேபீஸ் தான் போடுற மாதிரி இருக்குன்ட்டு. ஏன்னா அதில் இருக்கிற பிரிண்ட்டு, அந்த பிங்க் கலர் வைப் அது எல்லாமே கேர்ள்ஸ்க்கு தான் செட் ஆகும். ஸோ டுக்குக்கு வந்து இதை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்தது. இன்னொரு ஷர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அனிமல்ஸோட இமேஜ்லாம் வரும். எலிஃபண்ட்டு, பியரு, அதுக்கப்புறம் மங்கி இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வரும். பெங்களூரில் நேஷ்னல் ஜூ இருக்கா, ஸோ அது எப்போமாச்சும் விசிட் பண்ணோன்னா இந்த டிஷர்ட் போட்டுக்கலான்ட்டு அது ஒன்று வாங்கினோம். கிட்ஸ்க்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது யூனிசெக்ஸுங்கிற பேரில். பட் அது எல்லாமே 5 to 9 இயர்ஸ் அந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு, டாட்லர் ஏஜில் இருக்கிறவங்களுக்குலாம் இல்லை. அது மாதிரி குவாட் செட்டுமே நிறைய இருந்துச்சு க்ராக்கர் டைப்பில். பட் டுக்கோட சைஸ்க்கு எதுவுமே கிடைக்கல. வீட்டிலேருந்து போகும்போதே ஃபுட்வியர் மட்டும் வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு தான் போனேன். ஏன்னா நிறைய ஸ்லிப்பர் இருக்குது. இங்கே ஒரு 4 இருக்குது. அங்கே ஊரில் கோவில்பட்டியில் ஒரு 3 இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, மறந்துடுச்சு. நானும் அதை வாங்க வேணாம்னு தான் நினப்பேன். பட் எப்படியாவது வாங்கிடுவேன். ஆனால் ஃபுல்லுமே மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறது தான். ஏன்னா அங்கே தான் ஒரு 150க்கே நல்ல டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக கிடைக்கும். பட் இங்கே வந்து வாங்கக்கூடாதுன்னு மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்ல அழகழகாக இருந்துச்சு. டுகு இப்போ ஸ்கூலில் கீழே அவனை கூப்பிட்டு போகும்போது செய்யும்போது கொஞ்சம் ஹில் ஸ்டேப்பில் இருக்கிறது போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. ஈவினிங் டைமில் அவனை கீழே கூப்பிட்டு போய் விளாடுறதுக்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நடக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குன்ட்டு ஒரே ஒரு ஃப்ளாட் டைப்பில் இருக்கிற ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன். ஜூடியோனாலே ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர்றது நெயில் பாலிஷ் கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் ப்ராடக்ட் தான். மெயினாக லிப்ஸ்டிக் தான். இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, குட்டி குட்டியாக இருந்துச்சு. ஈவன் 79க்கே காம்போவாக வர்ற மாதிரி நியூ ஷேட்ஸில் பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக இது வந்து குவாலிட்டியாக தான் இருக்கும். குவாலிட்டியாக இல்லாமல் சீப்பாலாம் வைக்க மாட்டாங்க. அந்த 79 ரூபீஸ்னால் ரேட்டு வந்து சீப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் அதோட சைஸுமே ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால தான் இந்த ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நியூட் ஷேட்ஸ் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அழகழகா. பட் இதெல்லாமே ரெகுலராக போடுறவங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கும். எனக்கு பர்சனலி லிப்ஸ்டிக் வந்து அவ்வளோவா பிடிக்காது. எப்போவாச்சும் தான் போடுவேன். அதுவும் போட்ட கலர் வந்து தெரியாத மாதிரி. அதனால நான் இதில் ஒன்றே ஒன்று தான் வாங்கினேன். சாக்கோ பார்ன்னு சொல்லிட்டு 6 ஷேட்ஸ் வர்ற மாதிரி 199க்கு சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் ரெகுலராக மேக்கப் யாராவது போடுவீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நியூவாக வந்திருக்கு. நெயில் பாலிஷ் வந்து முந்தி வந்து 49 அந்த ரூபீஸ் ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ 79 மாற்றிருப்பாங்க போல். அதோட சைஸுமே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் எல்லாமே டார்க் கலருங்க. டார்க் க்ரீனு, டார்க் ப்ளூ, டார்க் பிங்க்கு ஒரு மாதிரி அடிக்கிற கலரில் இருந்துச்சா. ஸோ அது எதுவுமே வாங்கலை.
கேர்ள் பேபி பேரண்ட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லவே வேணாம். அவ்வளோ அழகழகாக இருக்குது கிளிப்ஸ் எல்லாமே. எதை எடுக்கிறது எது வேணான்னே தெரில. பட் இந்த டுக்குக்கு வந்து எதுவுமே போட முடியாது. அதனால் பார்த்து ரசிக்கிறதோட சரி அப்படியே பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் மேக்கப் ப்ரஷ்ஷு, மேக்கப் ஸ்பாஞ்சு இதெல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour போல் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். பெருசாக எதுவுமே வாங்கலை. வாங்கின அளவுக்கு நான் வீட்டில் போய் காமிக்கிறேன் என்னென்ன எவ்வளோ ரேட்டில் இருக்குன்ட்டு. அப்பா வந்திருந்தாங்க சொன்னல. அவங்க வந்து 2 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. தங்கச்சி வந்து ஒரு 1 வீக் போல் இங்கே இருந்துட்டு போகிற மாதிரி பிளானு. ஸோ அப்போ சொல்லியிருந்தாங்க கோவில்பட்டியில் வந்து இப்போ அவங்களோட அசோசியேஷன்லேருந்து சொல்லியிருப்பாங்க போல். இப்போ வந்து ஓல்டு பஸ் ஸ்டாண்டில் நிறைய கிட்ஸ் இருக்காங்க. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே 1-2 குழந்தைங்க இருப்பாங்க. அவங்கள வச்சு பெக்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட 20க்கு மேலேயுமே இருப்பாங்க. புக்கோட கிளாத்தில் சில இது ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. சில இது வந்து அவன் போடவே மாட்டான். அந்த ஹூடி டைப்பில் இருக்கிறது எவ்வளோ குளிர்னா கூட அதை போடவே மாட்டான். அவனுக்கு அது பிடிக்கவே மாட்டுது ஏன்னு தெரில. ஸோ இந்த கிளாத்ஸ் எல்லாமே நமக்கு தான் ஓல்டு. அந்த குழந்தைங்களுக்கு எல்லாமே புதுசுன்னு நினச்சி தான் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கு அது பழசுன்னு தெரிஞ்சாலுமே அவங்க அதை புதுசுன்னு நினச்சி தான் போடுவாங்க. அதனால் இதெல்லாமே எடுத்து அவட்ட கொடுத்துட்டேன்னா ஊருக்கு போகும்போது கொண்டு போய் கொடுத்துட்டுவான்ட்டு அதெல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த சிஸ்டம் கோவில்பட்டின்னு இல்லை, நிறைய ஊரில் வந்துடுச்சு. ஸோ இந்த மெத்தடில் வந்து நம்ம போய் யாருக்கோ கொடுத்து அதை வீடியோ எடுத்து போட்டு இப்போ நிறைய பப்ளிசிட்டி வந்து தேடுறாங்க. ஒரு வீடியோ மூலிமா ஏதோ அவங்களுக்கு இல்லாத பீப்புளுக்கு கொடுத்து அந்த வீடியோ மூலிமா நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். அந்த வாங்குகிற பீப்புளுக்குமே நம்மக்கிட்ட இல்லாதனால தான் நம்ம அவங்கக்கிட்ட வாங்குகிறோம். அந்த ஃபீலுமே அவங்களுக்கு இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி அந்த பாக்ஸில் போய் வச்சிட்டோன்னா நம்ம கொடுக்குறதும் தெரியாது, அவங்க வாங்குறதுமே தெரியாது. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்காது. ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அந்த சரௌண்டிங்கில் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தேவையில்லாத பொருட்களை நீங்கள் அந்த பாக்ஸில் போய் வைக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கிளிப்பை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணேன். ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லாஸ்ட்டாக ஜூடியோவில் வாங்கின ப்ராடக்ட் அது என்னன்ட்டு நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த மோடில் வந்து அந்த ரேட்டு அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ விசிபிளாக தெரியுதான்னு தெரில. நான் ஷார்ட்ஸில் தனித்தனியாக ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சோடு அந்த ப்ராடக்ட் பார்க்கும்போது உங்களுக்குமே நீங்கள் ஜூடியோ போகும்போது செக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். டுக்குக்கு வாங்கினது ஒன்று வந்து பனியன் கிளாத்தில் இருக்கிற மாதிரி ஸ்கூலுக்குலாம் போட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும்ன்ட்டு அது ஒன்று வாங்கினேன். லைட் பேஸ்டல் க்ரீனில் வர மாதிரி. அப்புறம் இந்த டிஷர்ட் சொன்னேன் அனிமல்ஸ் எல்லாமே அதோட இமேஜ் எல்லாமே போட்டிருக்கோம். அது ஒன்று வாங்கினேன். ஸ்லிப்பரே வாங்க வேணாம்னு நினச்சி ஒரு ஸ்லிப்பர் வாங்கினேன்ல, அதுதான் அது. நான் தனியாக காமிக்கிறேன் ஷார்ட்ஸில். ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நல்லாவே தெரியும். அப்புறம் தங்கச்சி வந்து ஒரு பீச் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு ஷூ வாங்கினா. அதோட மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேர் ஆஃப் 3 சாக்ஸ் வர்ற மாதிரி எல்லாமே ப்ரைஸு அந்த குவாலிட்டி செக் பண்ணிட்டு தான் வாங்கினேன். ஒன்று வந்து நெக் பீஸுன்னு நினச்சி வாங்கினேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த வீடியோ எடுக்கும்போது தான் பார்த்தேன் ஆங்கிள் ரிட்டன் போட்டிருக்கு. அது எப்படி பார்க்காம விட்டேன்னு தெரில. அதுவும் ஒன்று தான், ஒரே ஒரு காலுக்கு போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுறதே தெரியல. பட் இதை நெக் பீஸாகவும் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா அந்த பெண்டன்ட் மட்டும் ரிமூவ் பண்ணி வேறு எதுலையாவது பேரப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஜூடியோவில் வந்து இப்போ ஃபவுண்டேஷன் வேறு வச்சுருக்காங்க. நிறைய ஷேட்ஸ் இருந்துச்சு. ஷேட்ஸ் வந்து அங்கே போட்டு பார்த்து நம்ம வாங்கலாமா. ஸோ அதனால் ஒன்று வாங்கியிருக்கேன். அந்த லைட் செட்டப்புக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஸ்கின் டோனுக்கு. இனி வீட்டு வந்து இந்த லைட் செட்டப்புக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு செட் ஆகுதா இல்லையான்ட்டு. அப்புறம் ஒரு ஐலைனர் இது மட்டும்தான் வாங்கினேன். அவ்வளோதாங்க. இது வந்து சின்ன ஷாப்பிங் தான், பெரிய ஷாப்பிங்லாம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.